விழுப்புரம் மாவட்ட கிராமப்புறங்களில் குறைவான அளவில் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக மாணவர்கள் கல்வி கற்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மாணவர்களின் இன்னல்களை எடுத்துரைக்கிறது இந்த தொகுப்பு. தமிழகத்தின் சிறப்புமிக்க மாவட்டங்களில் ஒன்றுதான் விழுப்புரம். இந்த மாவட்டத்தின் நகர்ப்புறத்தை சுற்றிலும் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த கிராம பகுதியிலிருந்து கல்வி கற்பதற்காக சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தனியார் மற்றும் அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் பணிக்கு செல்வதற்காக ஆயிரக்கணக்கானோர் நாள்தோறும் விழுப்புரம் நகர பகுதிக்கு வந்து செல்கின்றனர். இந்த கிராம பகுதியிலிருந்து குறைவான அளவில் மட்டுமே அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக காலையில் 9 மணிக்கு பள்ளி கல்லூரி மற்றும் பணிக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட காலையில் 6 மணிக்கு வீடுகளிலிருந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளது. அப்போதுதான் பள்ளி கல்லூரிக்கு மற்றும் பணிபுரியும் இடத்திற்கும் பேருந்து மூலம் வந்தடைய முடியும் என கூறப்படுகிறது. இவ்வாறு இவர்கள் விழுப்புரம் நகர பகுதிக்கு வந்து அங்கிருந்து விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பழைய பேருந்து நிலையத்திற்கு சென்று பின்னர் அங்கிருந்து பள்ளி கல்லூரிக்கும் மற்றும் பணிபுரியும் இடத்திற்கும் செல்கின்றனர். இதில் அதிகம் பாதிப்பை சந்தித்து வருவது பள்ளி மாணவ மாணவிகள் தான். பேருந்து நிலையத்திலிருந்து பள்ளிக்கு செல்வதற்கு சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் பள்ளிக்கு பல சமயங்களில் காலதாமதமாக செல்ல நேரிடுவதாகவும் இதனை கூறினால் பல நேரங்களில் பள்ளி ஆசிரியர்கள் நம்ப மறுப்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் மாணவ மாணவிகள். காலைதான் இந்த நிலை என்றால் மாலை இதைவிட மோசமான நிலைதான் என குமுறுகின்றனர் மாணவ மாணவிகள். 8 மணிக்கு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போறதா இருக்குது. நீங்க சீக்கிரமா பஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாங்கள் சீக்கிரமா போய் எங்க வீட்டில் படிக்க முடியும். நீங்க லேட்டா விட்டதுனால எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. 4 மணிக்கு பள்ளி நிறைவு பெற்று பின்னர் நடைபெறும் சிறப்பு வகுப்பு முடிந்து 5 மணிக்கெல்லாம் பேருந்து நிலையத்திற்கு வந்தால் கூட பேருந்திற்காக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க வேண்டிய அவல நிலை உள்ளதாக கூறுகின்றனர். டைம் கரெக்டா பஸ் வரணும். இன்னும் எங்க இந்த சைடு நாங்க போற ரூட்ல எங்களுக்கு பஸ் இல்ல, நிறைய பஸ்ஸே இல்ல. அதுக்கு பஸ் வேணும், பஸ் விடணும். மேலும் அந்த நேரத்தில் தான் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் பொதுமக்களும் பேருந்துகளில் பயணம் செய்வதால் கூட்ட நெரிசலில் சிக்கி மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் இதன் காரணமாக மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டில் நின்று ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் அவ்வப்போது விபத்து சம்பவங்கள் ஏற்படுவதாகவும் படியில தொங்கின்னு போறாங்க. தொங்கின்னு போறதுனால கை கால் விபத்து அதிகமாக ஏற்படுது. அதுக்காக கொஞ்சம் கூடுதலாக அந்த காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதல் பஸ் விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் போகிறதால பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லாம் படிக்கட்டு தொங்கின்னு போகிறாங்க. இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டவுன் பஸ் அழகாக படிக்கட்டு மூடிக்குது. அதே மாதிரி இங்கே இருக்க டவுன் பஸ்ஸுலேயும் படிக்கட்டில் வந்து தானாக மூடிக்கிற மாதிரி தானே இங்கே படிக்கட்டு வச்சிங்கனாக்கா இன்னும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிறப்பு பஸ்ஸும் விடணும். காலையில் பள்ளியிலும் மாலையில் வீடுகளில் பெற்றோரிடமும் திட்டு வாங்குவதாகவும் படிப்பில் முறையாக கவனம் செலுத்த முடியவில்லை எனவும் மாணவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக தங்கள் கிராம பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகளை காலை மற்றும் மாலை நேரங்களில் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். பில்லூர் உள்ள ராமநாதபுரம் எங்க ஊருக்கும் உள்ள பஸ் விட்டா ஒரு மினி பஸ் மாதிரி விட்டா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். போய் வர ஸ்கூலுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் கோபிநாத்துடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.